சர்வேக்களை முழுசா நான் வந்து நிராகரிக்கிறேன். மக்கள் ஒன்றும் அவ்வளவு முட்டாள்கள் கிடையாது. நமக்காக யாரு பேசுறாங்கிறது மக்களுக்கு தெரியாம இல்ல. குறைந்தபட்சம் நீங்க வந்து மக்களுக்காக பேசுறோம்னா ஆதரிக்கலன்னா பரவாயில்ல, தூற்றாம இருங்க. எவன் உண்மையிலேயே மக்களுக்கு பேசுறாரோ, எவன் உண்மையில மக்களுக்காக நிக்கிறானோ அவனை தொடர்ச்சியா தோற்கடிச்சு பார்க்கறது சமூகத்துல ரொம்ப விருப்பம் இருக்கும், ரொம்ப ஆசை இருக்கும். இது அவங்க நெரேட்டிவ் செட் பண்றதுக்காகவும் அஜெண்டா உருவாக்கணுங்கிறதுக்காகவும் உருவாக்கக்கூடிய ஒரு புனைவுன்ற தமிழ்நாட்டின் அரசியலுக்கெல்லாம் எதிர்காலத்துல நாம் தமிழர் கட்சி வர்சஸ் திமுக தான். அரசியல் பேரவை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல ஊடகவியலாளர் திரு அருள்மொழிவர்மன் சார். வணக்கம் சார். வணக்கம்மா. 2026 யாருக்கு வந்து மக்களுடைய ஆதரவு அதிகமா இருக்கும் அப்படின்ட்டு ஒரு சர்வே ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. அதுல முதல் இடத்துல இருக்கிறது வந்து தாவேகா 30%. அடுத்து திமுக, அதிமுக, 4வது இடத்துலதான் நாம் தமிழர் கட்சி இருக்கு. இது வந்து எதுக்கு நாங்க ஸ்பெசிபிக்கா சொல்றோம்னா, கடந்த தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி வந்து 8% ஆதரவு பெற்றிருந்தாங்க. ஏன்னா இப்போ வரக்கூடிய எலெக்ஷன்ல வந்துட்டு 17% வாக்கு பெறுவாங்க. அதாவது மக்களுடைய ஆதரவு இருக்கும், ஆனா அதுல 5% தான் வாக்கா கன்வெர்ட் ஆகும். சோ நாம் தமிழர் கட்சி வந்துட்டு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவுன்ட்டு மத்த சேனல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்து? யார் சொல்லியிருக்கா? எந்த சேனல் சொல்லியிருக்கா? தனியார் தொலைக்காட்சி எல்லாருமே சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என் பர்சனல் ஒப்பீனியன் சொல்லிடுறேன். நான் வாக்கு இந்த போல் பண்றது அப்புறம் இந்த சர்வே எடுக்கிறதுலாம் நான் நம்புறது கிடையாது. ஏன்னா அதன் மீதான நம்பகத்தன்மையை வந்து முழுமையா வந்து இழந்துட்டோம். நம்ம ஏன் இழந்துட்டோம் அப்படின்னா, அதனுடைய நம்பகத்தன்மை வந்து பணத்தால நிர்ணயிக்கப்படுகிறது. பணம் யாரு கொடுக்குறீங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லக்கூடிய நிறுவனங்கள் பல உருவாயிருச்சு. இப்ப நீங்க கூட நாளைக்கு ஒரு ஷெல் கம்பெனி உருவாக்கி நான் சொல்றதாங்க சர்வேன்னு சொல்லி துட்டை வாங்கிட்டு நம்ம பண்ண முடியும், நானும் அதை பண்ண முடியும், எல்லாரும் அதை பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு வியாபாரமா வணிகமயமா மாறிடுச்சு. ஆனால் அதுக்குள்ள எனக்கு வந்து கருத்து கிடையாது. ஆனால் தொடர்ச்சியா என்ன ஒரு பிம்பத்தை கட்டமைப்பாங்க அப்படின்னா, எவன் உண்மையிலேயே மக்களுக்கு பேசுறாரோ, எவன் உண்மையில மக்களுக்காக நிக்கிறானோ அவனை தொடர்ச்சியா தோற்கடிச்சு பார்க்கறது சமூகத்துல ரொம்ப விருப்பம் இருக்கும், ரொம்ப ஆசை இருக்கும். இப்ப தாவேக்காவை எதற்காக மக்கள் 30% ஆதரிப்பாங்கன்னு எப்படி சொல்றாங்க? என்ன டேட்டா இருக்கு? எப்படி எடுத்தாங்க? யார் சொல்றாங்க? மக்கள் கருத்து, மக்களிடையே நாங்க நேரடியா போயிட்டு வந்துட்டு சர்வே ரிப்போர்ட் எடுத்தோம். அதாவது திராவிட கட்சிகள் வேண்டாம், புதுசா கட்சிகள் வந்தா நீங்க நாம் தமிழருக்கு ஆதரவு கொடுப்பீங்களா இல்லாட்டி தாவேக்காக்கு ஆதரவு கொடுப்பீங்களான்னு கேட்டா மக்கள் வந்து தாவேக்கா தான்ற மாதிரி சொல்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்களுடைய பாலிடிக்ஸ் என்ன? இன்னைக்கு வரைக்கும் தாவேக்காவோட அரசியல் நிலைப்பாடு என்ன? அரசியல் என்ன பண்ணிருக்கிறாங்க? அது நம்ம யோசிக்கணும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இன்னும் அவங்க களத்துக்குள்ளேயே வரல, தன்னோட பலத்தை இன்னும் நிரூபிக்கவே இல்ல. அப்படி இருக்கும்போது மக்கள் ஆதரிச்சாங்கன்னு சொல்றத கண்மூடித்தனமா நம்ம எப்படி விவாதத்துக்கு எடுத்துக்க முடியும்னு நான் கேட்கறேன். என் கேள்வி என்னன்னா, இது அவங்க நெரேட்டிவ் செட் பண்றதுக்காகவும் அஜெண்டா உருவாக்கணுங்கிறதுக்காகவும் உருவாக்கக்கூடிய ஒரு புனைவுன்ற இது போன்ற பல புனைவுகளை அவங்க பழைய காலகட்டங்கள் உருவாக்கி இருக்கிறாங்க. ஒரு முறை திமுக படுதல் அடையினாங்க, திமுக ஜெயிச்சது. 2016ஆம் ஆண்டு திமுக ஜெயிக்கும்னாங்க, திமுக தோத்துது. அப்ப பல விதமான விஷயங்கள் மாறி கூட போயிருக்குது. அதனால இது போன்ற சர்வேக்களோ இது போன்ற விவகாரங்களோ வந்து ஒரு அஜெண்டா ட்ரிவன் செட்டப். இவங்க அதை பண்ணிடுவாங்க, இவங்க போயிடுவாங்க. உளவுத்துறை அண்மையில தகவல் கொடுத்துச்சான், கேள்விப்பட்டீங்களா? அதிமுக என்டிஏக்குள்ள தாவேக்கா போச்சுன்னா திமுக ஈஸியா ஜெயிச்சிடும், தனிச்சு நின்றுச்சுன்னா திமுக ஈஸியா ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஜெயிக்கிறதுக்கு. ஐயோ டுபாகூர்னு பச்சையா தெரியும். சேர்ந்தாங்கன்னா முடிஞ்சு போச்சுக்காத. அப்ப சேர விடக்கூடாது தாவேக்காவை, தனியா நில்லு, நீ தனியா நின்னா திமுக கஷ்டம்னு சொல்லுவாங்க. தனியா ஆன்டிடிஎம்கே பிரியுது. இப்ப அந்த ஒரு மைண்ட் செட் தான் எல்லாரும் வந்து இது பண்றாங்க. எல்லாரும் கன்சால்டேட் ஆகும் போதுதான் நீ வருஷத்தை வந்து உடைக்க முடியுமே தவிர தனியா நின்னா உடைக்க முடியாது. ஒருத்தருக்கு ஒரு கருத்து இருக்கணும், ஒரு கோட்பாடு இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா கூட அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக ஒருத்தர் நிக்கிறான் யானு. அப்படி இல்லாம நிக்கிறதுங்கிறது நீங்க யாரோட ஆளுங்கிறத கேள்விக்குள்ளாக்குகிறது. அந்த அடிப்படையில நான் சர்வேக்களை முழுசா நான் வந்து நிராகரிக்கிறேன். இது வந்து குறைந்தபட்சம் நீங்க வந்து மக்களுக்காக பேசுறோம்னா ஆதரிக்கலன்னா பரவாயில்ல, தூற்றாம இருங்க. அவனை பத்தி கேள்வி பேசாம இரு. அவன் பாட்ட வேலையை பார்த்துட்டு போட்டோம். தப்பு பண்றாங்க. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமான் ஐயாவோட செயல்பாடுலாம் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் எந்த ஒரு பிரச்சனையாலும் ஆளா போய் அவர் தான் நிக்கிறாரு. எது வந்தாலும் எதிர்த்து தைரியமா கேள்வி கேட்கிறவரே அவர் தான். சோ அந்த வகையில பார்க்கும்போது மக்களுக்கு சீமான் ஐயா மேல ஒரு தனி மதிப்பு இருக்கு. இன்னொன்னு, பலதரப்பட்ட மக்களுடைய கருத்து என்னன்னா, அவர் வந்து தாவேக்கா கூட கூட்டணி வச்சா 12% ஆதரவுன்றாங்க, இல்லைன்னா மத்த கட்சியோட போய் கூட்டணி வச்சா 16% ஆதரவு, இல்ல அவர் தனித்து இருந்தாதான் 65% வந்து ஆதரவு அப்படின்றாங்களே. பாண்டே பாத்துட்டு வந்திருக்கீங்களா? பாண்டே சொன்னாரா? பாண்டியோட மத்த சேனலையும் பாத்துட்டு இல்ல எல்லாரும் சொல்றாங்கன்றீங்க. இல்லம்மா, மக்கள் கருத்தை தானே. அதாவது ஒருத்தரும் ஒரு பர்செப்ஷனை முன்வைப்பாங்க.
பட் எல்லாரோட பர்செப்ஷனுக்கும் ஒரு அமைப்பு சிஸ்டம் ஒர்க் ஆக முடியாது. இப்ப நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணணுங்கிறத ஸ்டெல்லாவோ அருளோ முடிவெடுக்க முடியாது. திரு சீமான் தான் முடிவெடுப்பாரு. அந்த கட்சியில் நிர்வாக குழு, செயற்குழு, பொதுக்குழு தான் முடிவெடுக்கும். அப்படி பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கிளியர் விஷயமா தெரியுது, கண்டிப்பா அவர் வந்து தனிச்சுதான் போட்டியிட போறாரு. தனித்து போட்டியிடுவது என்பது தனக்கான பலம்னு அவர் நம்புகிறார். இன்னொன்னு, கூட்டணி நோக்கி போனோம்னா இவர் எல்லாரும் மாதிரியும் தான் காசுக்கு விலை போயிட்டாருன்னு பேசுவாங்க. அப்ப நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நாளைக்கு ஆக்சுவலா அவரோட பிறந்த நாள், அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். கட்டாயமா தனிச்சுதான் அவர் போட்டியிடுவாரு. தனித்து போட்டிடுவது அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்குள்ள தொடர்ச்சியா ஒரு ஆள் பண்றாருங்கிறத மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். மக்கள் கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்கன்னு அவர் நம்புறாரு. எனக்குமே கூட அந்த நம்பிக்கை இருக்குது. மக்கள் ஒன்றும் அவ்வளவு முட்டாள்கள் கிடையாது. நமக்காக யாரு பேசுறாங்கிறது மக்களுக்கு தெரியாம இல்ல, பரந்தூர் மக்களுக்கு தெரியாம இல்ல, தஞ்சை மக்களுக்கு தெரியாம இல்ல, தூய்மைப்பாளர்களுக்கு தெரியாம இல்ல, எல்லாருக்கும் தெரியும் சீமான் யாருக்காக நிக்கிறாரு, யாருக்காக பேசுறாரு அப்படின்னு. அப்போ அந்த வாக்குகள் அறுவடை பண்ணுவாராங்கிறத நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். அது அவருடைய நம்பிக்கை. நான் தனிச்சு நின்னா நான் வெற்றி பெறணும் அவர் நம்புகிறார். இந்த முறை அவரா சட்டமன்றத்துக்குள்ள போகணும், கூடுதலா ஒரு 10-15 பேர் கூட்டு போகணும் அவர் நினைக்கிறாரு. அப்படி கூட்டு போயிட்டாருன்னா தமிழ்நாட்டின் அரசியலுக்கெல்லாம் எதிர்காலத்துல நாம் தமிழர் கட்சி வர்சஸ் திமுக தான் மாறும். அப்படிதான் மாறும். அந்த மாதிரி இடத்துக்கு போயிடும் அது. அப்படி ஜெயிச்சுட்டாருன்னா ஜெயிப்பாராங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஏன்னா தாவேகாவின் வருகை அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா பர்டன் தான் நாம் தமிழர் கட்சிக்கு. இப்ப அவங்களும் எதிர்த்து அவங்க சண்டை போடணும். ஒரு நாளா திமுக அதிமுக தான், பாஜக காங்கிரஸ் விட்டுருங்க, பாஜக சண்டை போட்டு இருந்தாங்க. இப்ப எக்ஸ்ட்ராவா இவங்களால எதிர்க்கணும்ல, அது ஒரு எக்ஸ்ட்ரா பர்டன் அவங்களுக்கு. அது எப்படி ஃபேஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. அந்த களத்துல தான் ஃபேஸ் பண்ணணும். தாவேகா ஒரு வேளை கூட்டணிக்கு போயிட்டாங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பெரிய ஹைக் இருக்கும். தாவேகா தனிச்சு நின்னாங்கன்னா நாம் தமிழர் கட்சியோட ஹைக்ல ஒரு ஸ்டாக்னன்ட் இருக்கலாம், ஒரு தடை ஏற்படலாம். பட் வளர்ச்சி இருக்காதுன்னு நான் சொல்ல, உங்களுக்கு புரியுதா? அதாவது 15 வர இடத்துல 12 வரும். வளர்ச்சியினுடைய வேகம் தடைபடலாம். பட் வளர்ச்சி அப்படிங்கறத வந்து தனித்துவமா இருக்க ஒரு இடத்துல வந்து அது பாட்டு வந்துட்டு தான் இருக்கும். அது ஏதோ ஒரு காலத்துல வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. ஆனா அது அழியும், அது நிராகரிச்சிடும், அது முடிஞ்சிடும் சொல்றது வந்து அவர்களுடைய விஷ், ஆசை. தனி நபர்களை விட இயக்கம் பெரிது. அமமுகன்ற கட்சி ஆரம்பிச்சாருல, எவ்வளவு பர்சன்ட் ஓட்டு வச்சிருக்காரு? ஏன் இப்போ ஒரு திமுக தாவேகான்னு தாவேகாவோட பி டீம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு? நீங்க தாவேகாவின் பி டீம் மாதிரி உண்மையிலே நீங்க அமமுகவா? திமுக அமமுகன்னு பேசுங்க. அப்படின்னா உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம். திமுக தாவேகான் தான் பேசுவீங்கன்னா அப்ப நீங்க தன்னம்பிக்கை இல்லாத மனிதர்னு அர்த்தம். இன்னொன்னு, உங்கள் ஆசை, உங்கள் கனவு, உங்கள் இலக்கு என்பது விஜய் எப்படியாவது உங்களை சேர்த்துக்கணுங்கிறது தான். அதே சமயம் விஜய் அதிமுகவோட போயிடக்கூடாதுங்கிறது உங்க கனவு. எடப்பாடி பழனிசாமி தான் ஆயிட போறாருன்னு உங்களுக்கு கனவு. அதுக்காக உங்க ஆசையெல்லாம் பேசுறீங்க. உங்க ஆசையெல்லாம் வந்து அரசியல பேச முடியாது சார். சரி, ஓகே, பேசிக்கோங்க, எங்களுக்கு தெரியும் நீங்க என்ன பேசுறீங்கன்னு. திமுக தாவேகா தான் நீங்க போட்டியா? அது தாவேகா ரெண்டு செட் பண்ணுவான். அவங்களுக்கு அதான் வேலை, பண்ணிட்டோம். என்ன கிரௌண்ட்ல ஒர்க் பண்ணிருக்காங்க, என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, உன்ட்ட என்ன எம்எல் இருக்கு, நீ என்ன டெஸ்டடா, நீ அன்டெஸ்டட் தானே நீ. உடனே திமுக தாவேகா தான். இப்ப நாளைக்கு ஒரு வேளை அதிமுக தாவேகான்னு பேசியிருப்பீங்களா? நீங்க பேசிருக்க மாட்டீங்க. ஏன்னா இனிமையே திமுக தான். ஏன்னா ஈகோக்காக ஆரம்பிச்சு தாவேகா. அரசியல் எதிரியே திமுக. தனி மனித விருப்பு வெறுப்புகளுக்காக ஆரம்பிச்சுதான் தாவேகா. வேற என்ன இருக்கு? தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி. நன்றிமா, நன்றி.